வேலைக்கு போறோம் அப்படின்னாக்கா எடுத்த உடனே யாருக்கும் 1 lakh சேலரி கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு ட்ரைனியா ஒர்க் பண்ணணும், சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், அவங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய சேலரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1 lakhக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கான சம் இயர் வந்து தேவைப்படுது, சம் உழைப்பு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சு ஒரு வேலை கிடைச்சி போய் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு நார்மலா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா நீங்க 100ல சம்பாதிக்கணும், அதாவது 100கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா 1000கள்ல முதலீடு பண்ணியிருக்கணும், வியாபாரம் சொல்லி போனோம். 1000கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா லட்சங்கள்ல வந்து முதலீடு பண்ணியிருக்கணும், லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா கோடிகள்ல முதலீடு பண்ணிருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இஸ் எ ஃபார்முலா. எதுக்கு அப்படின்னாக்கா வியாபாரம் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஃபார்முலாவை. பட் இந்த ஃபார்முலால 1 லட்ச ரூபா சம்பாதிக்க, லட்சங்கள்ல சம்பாதிக்கிறதுக்கு கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம யாராச்சும் இருக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கா? இல்ல நம்ம கிட்ட இருக்கா? இல்ல ஒரு பெரிய படிப்பு படிச்சு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு ரெக்கமெண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சார் இல்ல சார் வெளிநாட்டுக்கு போனா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அப்போ நம்மளுடைய ஃபேமிலியோ நம்ம எல்லா விஷயத்தையும், நம்ம ஊரு, நம்ம வாழ்ந்த எல்லா விஷயங்களும் விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சாக்ரிஃபிகேஷனை வந்து பண்ண வேண்டியது. இப்போ லேடிஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா குழந்தை இருந்துச்சு, குழந்தை, ஹஸ்பண்டு, ஸோ அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு போகணும். என்ன அங்கே ஒரு சூழ்நிலை உடம்பு சரியில்லைன்னா கூட நம்மளால வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எதுக்காகனாக்கா அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது. அங்கே போயிட்டு நம்ம அதை 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ரெண்ட், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் இதெல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அங்கனாக்கா அங்கே ஒரு 50% அங்கே போயிடும். மீதி 50% ஒரு 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம கொண்டு வர மாதிரி. பட் அது 50,000 ரூபாய்க்கு தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி. நமக்கே ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆறுதல் இருக்கணும் அப்படின்னாக்கா எதுவும் கிடைக்காது. ஒரு எமர்ஜென்சி உடனே வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபான்றதே சம்பாதிக்கும். ஆனா இந்த இடத்துல நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 1 lakh இன்கம் போஸ்டர், நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது 1 lakh இன்கம் போஸ்ட் வர்றது எப்பயோ ஒரு டைம் வரும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் 1 லட்ச ரூபாய் இன்கம் போஸ்டர், ஒரு போஸ்டர் வந்த பரவாயில்ல, நிறைய போஸ்டர் வருது. அப்போ நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வாரம் 1 லட்ச ரூபாய்னாக்கா மாசம் 4 லட்ச ரூபாய் கிட்ட என்ன பண்றாங்க, நிறைய நபர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் அவங்களுக்குள்ள, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில கேள்விகள். சார் இதெல்லாம் நாங்க போஸ்டரா தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபாய் வாங்கலையே, நாங்க எப்படி 1 லட்ச ரூபாய் வாங்குறது, நீங்க எப்படி 1 லட்ச ரூபாய்லாம் சம்பாதிச்சீங்க? ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நாங்களும் அதை 1 லட்ச ரூபாவை சம்பாதிக்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள தோணும். இப்போ நான் எப்ப சார் முதல்ல 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்? நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரணமா வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லைஃப்ல இருந்த ஒரு நபர் தான். ஸோ முதல்ல நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு 480 ரூபாய் மாச சம்பளத்துல வந்து ஒரு 2 வீலர் ஏஜென்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். 480 ரூபாய் மாச சம்பளம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த சர்வீஸ் ஃபீல்டு, ஸோ சர்வீஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஃபீல்டுக்கு போனேன். அங்கே வந்து 1500 ரூபா சேலரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சேலரி அந்த இடத்துல 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3000 ரூபாவா மாறிச்சு. மாதம் 3000 ரூபா சேலரி. ஸோ அங்கேருந்து சென்னை எம்என்சி கம்பெனியில் ஜாப் போகிறேன். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே போனேன் அப்படின்னாக்கா 8000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி. மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8000 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு 8000 ரூபாய் சம்பளம். ஸோ இந்த 8000 ரூபாய் சம்பளம் படிப்படியாக வந்து 12000 ரூபாய், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்து ஒரு
15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். 15 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேலரி வந்து 50,000 ரூபாய் ஆச்சு. 15 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் சேலரி. எனக்கு வந்து அந்த சேலரி பத்தலன்னு சொல்லிட்டு ஓவர் டைம் அது இதெல்லாம் பார்த்து ஒரு 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா வந்து எவ்ரி டே ஓவர் டைம் பார்த்து ஒரு 10,000 ரூபாய் எனக்கு இதுதான் வந்து என்னுடைய லைஃப்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பாதிச்சு என்னுடைய லைஃப்ல ஏதாவது பெருசா மாறுச்சா அப்படின்னாக்கா நிச்சயமா அது வெளியுமே ஆரம்பம் என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா முஸ்லீம் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்து ஸோ அதுல கிடைக்கக்கூடிய சாப்பாடு அதுல கிடைக்கக்கூடிய வருமானங்களை வச்சுதான் எங்களுக்கான வாழ்க்கை முறைகளை வந்து நடத்திட்டு வந்தாங்க. வீடும் வந்து பெரிய வசதிகள், ஒரு குடிசை வீடு, மண் செவரு குடிசை வீடா இருந்த ஒரு வீடு. இதுலதான் வந்து வாழ்ந்துட்டு வந்தோம். ஸோ ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாத இருந்த வீடு. ஸோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு வீடு கட்டியது. அவ்வளவுதான், ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டி எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு சென்னையில வந்து வேலைக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க அங்க இருந்தாங்க. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் வீடு வாடகையில இருந்தோம். சொந்தமா வண்டி கிண்டி அப்படின்னு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிவிஎஸ் 50 தான். அது கூட எங்களுது கிடையாது. எங்களுடைய சித்தப்பா வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த டிவிஎஸ் 50 எனக்கு கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அந்த டிவிஎஸ் 50 வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய லைஃப் கொண்டு போனேன். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய கடன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், வட்டி கட்டணும். ஸோ இது வந்து நிறைய இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. எல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. எங்க வாழ போறோன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. எங்க போய் வாழ போறோம், எங்க எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. ஸோ எங்க ஒய்ஃபு நர்சிங் ஃபீல்டு. ஸோ நர்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் வேலை போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதி ஒரு டெம்பரவரி ஜாப் கிடைச்சி அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் எங்க வாழ்க்கை. எங்க போகுது, எங்க இருக்கோம், நாங்க எப்படி இருக்க போறோம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு விஷயத்த என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில சூப்பர்வைசரா இருந்தேன். ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ் அப்படின்ற ஒரு மூலமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உங்க எல்லாருக்குமே எந்த மாதிரி சொன்னாங்களோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க, ஆக்சிஸ் இந்தியான்னு சூப்பரா இருக்கு, இதுல நம்ம ஜாயின் பண்ணி பண்ணோம்னாக்கா நம்ம வந்து வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்ல நீங்களும் நிறைய டைம் யோசிச்சு ஜாயின் பண்ணியிருக்கலாம். இதே போலதான் எனக்கும் வந்து அவர் மிஷின் ஓட்டிட்டு இருக்கும்போது நான் அந்த லைனுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது சொன்னேன். எல்லாரும் போலதான் நானும் உதாசனப்படுத்திட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஃபேக்கு, இது அதை போய் யார் செய்வா, நான் போய் யார்கிட்ட பேசுவோம், நான் பேசினா யார் கேட்பா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இந்த மாதிரியான எண்ணங்கள்ல தான் நானும் ஆரம்பத்துல இருந்தேன். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியுடைய எம்டியை பத்தி சொல்லுவாங்க, கம்பெனியை பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா அப்படியே காதல கேட்டு சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். கடைசியில் இந்த மாதிரி நிறைய டைம் கஜினி முகமது மாதிரி நிறைய டைம் என்கிட்ட படை எடுத்திருக்காரு. பட் எப்பவுமே நான் வந்து கோவிட் டைமு எப்பவுமே நான் வந்து அசரல, அதுல ஒரு நம்பிக்கையும் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜாயினும் பண்ணல. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள்னு ஒன்று வருது. எனக்கு அந்த கோவிட் டைமு கொஞ்சம் சேலரி கொஞ்சம் பத்தலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வட்டி கட்டுறதுல வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வட்டி கட்டுறதுல வந்து ஒரு 17,000 ரூபாய் வட்டி கட்டணும், வட்டி மட்டுமே. அதில் 15,000 ரூபாய் வட்டி கட்டிடுவேன். 2,000 ரூபாய் கட்ட முடியாது. ஒவ்வொரு டைமும் வந்து வாய்தா சொல்லிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன இன்கம் போஸ்டர்ஸ் எனக்கு அனுப்புவார். அதை நானும் நிறைய டைம் ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன். அதை ஜூம் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள தோணும், சரி இது வருது, ஏதோ ஒரு 2,000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இதை கொஞ்சம் எதனா மேட்ச் பண்ணலாமா, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பப்போ என் மனசுக்குள்ள சும்மா வந்து போகும். ஆனால் ஜாயின் எல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் எதாச்சியா என்னன்னு தெரியல, நானா கேட்டுட்டேன். கோவிடு லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் வேலை வைக்கிறாங்க.
அந்த வேலை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது லைனுக்கு போகும்போது எதார்ச்சியா வந்து எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் நானா வாய விட்டு கேட்டு, ஸோ நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா. அவருடைய எனர்ஜெட்டிக்கான எப்பவுமே வந்து பாசிட்டிவா தான் பேசுவார். சூப்பரா போயிட்டு இருக்கு தல, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அந்த வார்த்தை என்ன உடனே ரிப்ளை பண்ண வச்சு, எனக்கு ஒண்ணு போடுறது தானே அப்படின்னு சொல்லி இப்படி உள்ள நுழைஞ்ச ஒரு நபர் தான். இப்படி உள்ள நுழைஞ்ச நபர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு கேட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, ஒரு ஜூம் அட்டன் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். எனக்கு இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியும், அவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியலாம் தெரியாது. அது ஒரு ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதுல நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப டீப்பா எந்த பிளானும் நான் வந்து கேட்கல. அப்பப்போ ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவருடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா அப்படி ஸ்க்ரூல் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் அந்த தள்ளி காட்டுறது, அந்த ஸ்க்ரூல் பண்ணி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் அவர் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது, சும்மா இருக்கும்போதெல்லாம் அது கொஞ்சம் என் கண்ணு முன்னாடி போடும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து நான் அதில் ஜாயினிங் வந்து பண்ணேன். நான் இதுக்குள்ள வந்து உள்ள வந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா 1 மாசம் ஆச்சு. சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். சின்னதாக வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாரு. அதெல்லாம் அட்டன் பண்ணி வீட்டுக்கு தெரியாம அட்டன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைச்சிது. ஒரு புரிதல் கிடைச்சி, ஸோ இது நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா நல்ல கான்ஃபிடென்ட் வரல. ஸோ எப்போ வந்து என்னுடைய மேல டாப் லீடர்ஸ் மிஸ்டர் பார்த்திபன் சார், யுகா மேம், விஜயகுமார் அண்ணன், ஸோ பாலாஜி சார்னு இருந்தாரு. ஸோ பாலாஜி சார் இவங்க கிட்ட எல்லாம் ஒன்னா எங்க லீடர் என்னுடைய அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேள்விகள் கேட்டு என்ன நான் வந்து எனக்கு வந்து அவங்க நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுனால, என்னோட டவுட்ஸ் எல்லாம் நிறைய கிளியர் பண்ணதுனால, எனக்குள்ள நிறைய நம்பிக்கை கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டைம் நான் சின்ன சின்ன இன்கம் எடுக்க ஆரம்பிச்சு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய்னு சொல்லி சின்ன சின்ன இன்கம் எடுக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு வந்து ஒரு நாள் என்னுடைய அப்ளைன் வந்து என்கிட்ட ஒரு டிக்கெட் ஒன்று கொடுத்தாரு. டிக்கெட் ஒன்று கொடுத்து, எங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஈசிஆர் ரோட்ல, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டிக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஈசிஆர் பக்கத்துல எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நான் அவனுக்கு கால் பண்ணிட்டு, நாங்கள் ஈசிஆர் பக்கத்தானே வரேன் அப்படின்னு. வீட்டுக்கு வந்து போறது தானே? இல்லடா அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இது என் ஃப்ரெண்டு, இது அதை பார்த்துட்டு போக வரேன் நான் அப்படின்னு. சரி, எனக்கு அது இடம் தெரியாது, நீயும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நானும் அவனை தான் போயிட்டு என்ன பண்றோம், அந்த ஃபங்க்ஷன்ல உட்காடுறோம். லாக்டவுன் டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு க்ரௌடு கூடுது அப்படின்னாக்கா அது ஈகிள் டீமா நடத்தின ஒரு மீட்டிங் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ள போனால் நிறைய பேனர்ஸ் அது இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னன்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் புரியல, ஏதோ ஃபங்க்ஷன் மட்டும் தெரியுது. நான் போயிட்டு பார்த்தாக்கா எங்கள் அப்ளைன் வந்து கோட் சூட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போதான் நான் யுகா மேம் இவங்களெல்லாம் வந்து நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்போதான் கிடைக்குது. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு உட்காடுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்வைட் பண்ணி, சாரி சார் பேசுறாரு, சந்தோஷ் சார் பேசுறாரு, என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அவரை இன்வைட் பண்றாரு. டைமண்ட் டைரக்டரு மிஸ்டர் பிரகாஷ் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வைட் பண்றாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. இது பண்ண நான் பக்கத்துல தான் இருக்கேன். எனக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, எனக்குள்ள வந்து ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய என் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரையிலும் நான் அவரை ஆப்ரேட்டரா பார்த்திருக்கேன். ஒரு மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்றவரை பார்த்திருக்கேன். நான் நிறைய டைம் அவரை வந்து திட்டிருக்கேன். நான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அவரை வார்ன் பண்ணியிருக்கேன். அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து எல்லாரும் அந்த அவரை இன்வைட் பண்ணும்போது, ஸ்டேஜ்ல இன்வைட் பண்ணும்போது எல்லாரும் வந்து எழுந்து நின்று கை தட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எழுறாங்க. நான் பக்கத்துல இருந்து என்ன அறியாம நான் அவரை கட்டி பிடிக்கிறேன். அவரை கட்டி பிடிச்சி அவரை விஷ் பண்றேன். அவரை கட்டி பிடிச்சி நான் விஷ் பண்றேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விஷ் பண்ணிட்டு என் தாண்டி மேல போயிட்டு ஸோ அவங்க மாலை மரியாதை, அவங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. அவருடைய ஸ்பீச் அங்க கிடைக்குது. உண்மையிலே அதை நான் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் என்கிட்ட ஒர்க் பண்ண ஆப்ரேட்டர் இவரு, என் ஒர்க் பண்ண ஆப்ரேட்டர் பிரகாஷ் இவரு அப்படின்னு. அவருடைய இன்கமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க 1,08,000 ரூபாய் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. ஆனா அந்த போஸ்டர் வந்து என் கம்பெனில இருக்கிற யாருமே நம்பல, நானும் நம்பல. அந்த இன்கம் பேனர் 1,08,000 ரூபாய் இன்கம், அது வந்து நானும் நம்பல, அவரும் என் கம்பெனில இருக்கிறவங்க நம்பல. எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க, ஏதோ சும்மா அந்த இது பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணி இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காருன்னு அவருக்கு மாலை மரியாதை பண்ணி ஷீல்டு கொடுத்து, ஸோ அவர் ஒரு ஸ்பீச் கேட்குறோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கர ஆரவாரத்தோட கை தட்டுறாங்க. என்ன அறியாம எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு எனர்ஜி கிடைச்சிது. ஸோ அங்க இருந்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன கனவு தோண ஆரம்பிச்சு. ஸோ என்னுடைய லீடர்ஸ் மேம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஷீல்டு அவங்க முடிச்சு வந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலையை எங்க கழுத்துல போட்டு எங்க கிட்ட அந்த ஷீல்டுல எங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ அவர் ஜெயிச்சு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா என் கழுத்துல வரப்போகுது. இல்ல சார், குடி சார், நீங்க போடுங்க, அடுத்து நீங்க இதை பண்ணுவீங்க, இதை நீங்க வாங்குவீங்க அப்படின்னு. எனக்கு நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்க நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது முடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லஞ்ச் இருக்கு, செம்மையான ஒரு லஞ்ச். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹரி சாரும் சந்தோஷ் சாரு இவங்கெல்லாம் வந்து பெருசா சம்பாதிச்சு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேஜ்ல பேசினவங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓடி சர்வ் பண்ணுகிறாங்க, ஓடி சர்வீஸ் பண்ணுகிறாங்க. எனக்கு அப்பதான் அவங்களெல்லாம் நான் பாக்குறேன் நானு. ஸோ சாப்பாடு கொஞ்சம் ஷார்டேஜ் ஆச்சு. இவங்க தனியா போயிட்டு பார்த்திபன் சார் இவங்கெல்லாம் போயிட்டு தனியா போய் கார்ல போய் பேக் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நான் அப்பெல்லாம் ஒரு ஆச்சரியமா பாக்குறேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஒருத்தர் அவர் சம்பாதிச்சிருக்காருன்றதை ஆச்சரியமா பார்த்தேன். அடுத்து நானும் இதை சம்பாதிக்கணும், நானும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஐயா நானெல்லாம் பண்ண முடியுமா இதை? எங்க அப்பா என்கிட்ட கேட்குறேன், இதை நான் கூட செய்ய முடியுமா இதை போய் அப்படின்னு எல்லாம் வந்து நான் கேட்குறேன். அதெல்லாம் சூப்பரா பண்ணலாம், இவ்வளவுதான் அவர் பேசுவார். இப்படி பேசணும் ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இந்த ஆளுங்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன், நான் எனக்குள்ள அந்த இது வந்துச்சு, நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன். எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்ணாங்க. நான் கேலி கிண்டல் பண்ணும் போதெல்லாம் அவங்க கிட்ட சவால் விடுவேன், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன். இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சு. நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு. இப்படி கூட என்ன நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏதோ இருக்கிற வேலையை போய் பாருனாக்கா இவர் ஏதோ 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேலி கிண்டல் எல்லாம் பேசியிருக்காங்க. பட் நான் சம்பாதிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா. ஆனால் ஒர்க் பண்ணும்போது கடுமையாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து யுகா மேம் இவங்கெல்லாம் வந்து சில ஐடியாஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதோட விளைவு நான் இந்த 50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வருமானம் பார்த்தோன்னு நான் வேலையும் வந்து இன்னொரு கம்பெனியில் வேலையும் தேடி ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, ஒரு 55,000 ரூபா சேலரி கிடைக்குமா எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். நான் இதை ஒர்க் பண்ணும்போது இதை உங்களால முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வாரம் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டேன். ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து சந்தோஷ் சார் வந்து எப்போ முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலே அவரை கேட்குற கேள்வி அதை டைமண்ட் எப்போ முடிப்பீங்க தலை அப்படின்னு தான் கேட்பேன். அது என்ன எப்போ பாரு தொந்தரவு பண்ணிக்கிறாரு, அது முடிச்சிருங்களான்னு எங்க ஒய்ஃப் சொன்னேன். அது என்னது அது எவ்வாறு அவர் தொந்தரவு பண்ணே இருக்காரு அப்படின்னு. அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போனேன் அப்படின்னா ஃபீல்டுல இருந்து வேலையில இருந்து ஃபீல்டுல இருந்து வேலை. ஒரு வாரம் வீட்டுக்கு போல. தூங்குறது எங்க அப்படின்னாக்கா என்னுடைய ரெஸ்ட் ரூம், என்னுடைய கம்பெனியுடைய பாத்ரூம், லெட்டின் பாத்ரூம்ல தான் அது மேல உட்காந்து தான் வந்து கண் அசரும். ஒரு குளிக்கிறதோ இது பண்றதோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதோ நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குளிக்காம ஃபேஸ் வாஷ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை பார்த்து இப்படி பார்த்து ஒரு வாரம் முடிஞ்சு டைம் எல்லாம் நாளே வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு அன்னைக்கு நைட்டு டைமண்ட் முடிக்கிறோம். கம்பெனியுடைய டைரக்ட் ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர். எனக்கு 3 டைமண்ட் ஒன்னா முடிக்கிறேன், இவ்வளவு இன்கம் எடுக்கிறதுன்னு தான் தெரியும். இந்த கம்பெனியுடைய டைரக்ட் ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டரு. ஸோ கம்பெனிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனிவேல் சார்னு ஒருத்தர் முடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தது வந்து ஓவரால் ஆக்சிஸ் இந்தியாலேயே வந்து நான் தான் முடிக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாது.
ஸோ நிறைய பரபரப்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 12 மணிக்கு வந்து யுகா மேம் கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சார் நான் என்னுடைய ஐடியா வந்து சர்ச் பண்ணி இது பண்ணி எனக்கு அங்கேருந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ ஹரி சார் வந்து 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு பேசுறாரு. அந்த டைம்ல வந்து காசு டிரான்சாக்ஷன் பண்ண முடியல கம்பெனிக்கு. ஹரி சாருடைய சப்போர்ட் கிடைக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து இதெல்லாம் பண்ணுறோம். 7200 பிவி. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் ஒர்க் பண்ணி போட்டு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,42,000 இன்கம் போஸ்டர் வந்து எங்களுடைய அப்ளைன் ரிலீஸ் பண்ணுறாரு. 1,42,000 இன்கம் போஸ்டர் பார்க்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், அதிகபட்சமா 13,000 இன்கு 13,500 600 இன்கம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹையஸ்டா நான் பார்த்தேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 1,42,000 இன்கம் போஸ்ட் வந்து எங்க அப்ளைன் ரிலீஸ் பண்றாரு. காலையில போனா வந்துட்டு இருக்கு. என்னோட லீடரு யுகா மேம், பார்த்திபன் ப்ரோ எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணனாலும் எனக்கு தெரியல. ஒரு வாரம் வேலை பார்த்தேன். ஒரு வாரம் வந்து கடுமையா வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் காலையில எழுந்து என்ன பண்ணேன், வரேன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போனோம். காலையில எழுந்து மறுபடியும் ஃபீல்டுக்கு போயிட்டேன். ஆனா நான் மதியம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரையிலும் என்னால போகவே முடியல. நான் பாட்டுக்கு டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டேன். கடைசியில அந்த கேக்குக்கே மாலையை போட்டு அந்த கேக்கு வந்து எல்லாரும் இருந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். நான் கம்பெனிக்கு போயிட்டேன் மேடம். இப்படி எல்லாம் வந்து ஆனா நான் என்ன பண்றேன், அந்த கம்பெனில வந்து நான் நிறைய பேருக்கிட்ட நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்கு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த 1 லட்ச ரூபா இன்கம் போஸ்டர் கண்ணில் பார்த்துட்டு நான் கம்பெனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். மணி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 o'clock 6:50 அந்த கம்பெனிக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேன். உண்மையிலேயே அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற அந்த நடை இருக்கு இல்லையா, அந்த நடையோட கட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ பெருசா அந்த சந்திரமுகி ரூம்ல இருந்து ரஜினிகாந்த் கீழே இறங்கி வரும்போது ஒரு அவருக்குள்ள வந்து ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் தெரியணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கிற நடை. என் ரூமை திறந்து நான் உள்ள போறது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பிரகாஷ் சார் அவருடைய ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாக்குறாங்க. அவர் தான் 1 லட்ச ரூபா போட்டாரு, இவரு 1,42,000 போட்டிருக்காரு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அந்த ஒரு கட்ஸோட வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எனக்குள்ள வந்து ஒரு பெரிய இதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா என் உடம்பு இது எல்லாமே அந்த ஒரு கட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடந்து போறேன். அந்த ஃபீல் பயங்கர ஃபீல் இருந்து மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து என் ரூம் கிட்ட அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க, என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னாக்கா இந்த டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் முடிக்கும் போது. ஸோ அந்த ஃபீல் உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். 1,42,000 அந்த இன்கம் போஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் யோசிச்சு பாக்குறேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 வருஷம் இங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஏரியால ஒர்க் பண்ணியிருக்கேன். டிப்ளமா முடிச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா யாரும் இந்த மாதிரி சம்பாதிக்கல, இந்த 1 லட்ச ரூபாய் எல்லாம் பார்த்தது இல்லை. எங்க அண்ணன் இருக்காரு, எங்க அக்கா இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, தம்பி இருக்கான், என்னுடைய மாமா, இவ்வளவு எவ்வளவு பேர் இருக்காங்க என் ஃபேமிலியில. யாருமே 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு பார்த்ததில்லை. ஆனா குடியரசுன்ற பேருக்கு இல்ல 1 லட்ச ரூபாய் இன்கம், அதுவும் ஒரு வாரத்துல 1 வீக் இன்கம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேனர் வருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் எ மிராக்கிளா எனக்கு தோணுச்சு. ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள. நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான கேப்பபிள் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்குதான். அதுக்கு முன்னாடி வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா என் வேல்யூ எவ்வளவுன்னா 50,000 இருந்து 55,000 இருக்குமா, அதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தேன். 55,000 இருக்குமா அப்படின்னு. ஆனா ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும், உங்கள்கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு புரிய வச்சதே அந்த டைமண்டுடைய இன்கம் போஸ்டர் தான். இப்ப நான் அந்த 1 லட்ச ரூபாய் நான் சம்பாதிச்சிருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ப்ரூஃபா மாறிச்சு, என் கையில வந்துருச்சு. நான் சொன்னதை எனக்கு நடந்துருச்சு.
இந்த 1,00,000 வேலெட் வருது, 1,00,000 இன்கம் என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹரி சார் உங்களை வந்து ஆபீஸ்க்கு வர சொன்னாரு அப்படின்றாங்க. நான் எதுக்கு வர சொல்றாங்கலாம் தெரியாது. ஸோ நான் போறேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா வெல்கம் பண்றாங்க ஹெட் ஆஃபீஸ்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் ஆஃபீஸை நான் பாக்குறேன். எல்லாரும் பயங்கரமா வெல்கம் பண்றாங்க, எல்லா லீடர்ஸும். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. 7,200 பி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நபர், ஸோ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கூட கிடையாது, ஒருத்தர் நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராஜு மேம் கையால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அயன் லேடி. ஸோ கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல், பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க கையால வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும். செம்ம. என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து என்னால் முடியாது, நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு நைட் டியூட்டி இருக்குது, என்னால வர முடியாது, பர்மிஷன்லாம் கேட்க முடியாது, லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், இதே பொலைவின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனா